உடைய பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஞான மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஞானி பெரியவா சரணம் பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கட சிந்தம் நாரதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாந்தார் கலியுக காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு மெடிக்கலில் சேராதே இன்ஜினியரிங்கில் சேர்ந்துக்கோ மெடிக்கலில் சேராதே இன்ஜினியரிங்கில் சேர்ந்துக்கோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்கள் தரவே பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வரலாம்னு எனக்கு பிரிவாக கொடுக்குற புத்தியில் தோன்றது அது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இதை வந்து ஸ்ரீ ராமநாதன் செட்டியார்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் செட்டியார் வந்து ஸ்ரீ ராமநாதன் செட்டியார் தான் பெரிய பக்தர். அவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர்கள் ஒரு 4 பேர் சொல்லியிருக்காராம். அந்த 4 பேரில் இவர் உத்தர் அப்படின்னா எப்பேற்பட்ட பாகியம் அவருக்கு. அவரும் அவருடைய பொண்டாட்டி சுதாம்பாள் அவர் 2 பேரும் உட்காந்துட்டு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கார். இவர் 2 பேருமே மகாபெரியோட அத்தியந்த பக்தர்கள். இவ எப்படி பக்தர்கள் ஆனான்றதை நம்ம வேறு தனித்தனி எபிசோடில் பார்க்கலாம். எல்லாமே பெரியவாவுடைய பரமேஸ்வரனோட அனுகிரகம் தான் ஆக முடியும். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மிரக்கல் இருக்குது. ஆனதே மிரக்கல் தான். நம்ம பெரியவா பக்தரானோன்னா அது ஒரு மிரக்கல் தான் ஆக முடியும். அப்படிதான் அதே மாதிரி தான் அவளும் இருக்கா. இவளோட மூத்த பிள்ளை மெடிக்கலில் சேர்ந்து படிக்கணும்னு அந்த பையனுக்கு தனிப்பட்ட ஆசை. இவன் சாதாரண பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண தான் செட்டியார் இருக்கார். ஆனால் பையனுக்கு வந்து மெடிக்கல் சேரணும்னு ஆசை. அவனுக்கு ஓடிட்டு இருக்கு மனசில். ஆனால் அந்த காலத்தில் 6 இல்லை 7 லட்சம் இப்போலாம் அதை கனவுலாம் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ரூபாயில் படிச்சிட முடியாது. டொனேஷனில் 6-7 லட்சம் டொனேஷன் கொடுக்கணுமா. ஆனால் இப்போ வசதி கிடையாது. இதுக்கு எங்கே போவா அப்படின்னு வச்சுட்டுருக்கா. 2 பேரும் பேங்க்கில் ஏதாவது வேலை செய்கிறா. சாதாரண ஒரு குமாஸ்தான் மாதிரி அவளுக்கு ஒன்று பெரிய பொசிஷனில் எல்லாம் அவளுக்கு ஒன்று சம்பளத்தை வச்சு இதுக்கு அவனுக்கு டொனேஷன் கட்டிட்டு அப்புறம் நாளைக்கு எங்கே போகிறது சாப்பிட்றதுக்கு. என்னதான் சம்பளம் இருந்தால் கூட பையனுக்கு வந்து 6-7 லட்சம் கட்டுற அளவுக்கு அவகிட்ட வருமானம் இல்லை. அப்படியே ஓடின்னு இருக்க அவளுக்கு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. இப்போ வந்து யாரோ செட்டியார்கிட்ட சொல்லியிருக்கார் பேங்க்கில். அதான் செட்டியார் வந்து அவர் பொண்டாட்டி சுதாம்பாள் சொல்லியிருக்கா, எனக்கு வந்து அவளுக்கு பொம்பளைகளுக்கு சாதாரணமாக கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்கும். ஆஃபீஸ் டயத்தில் எப்படி அங்கே போகிறது, யாராவது அனுப்புறது, ஆளை அனுப்பிச்சி வேலை வாங்கிறது, அவளுக்கு கொஞ்சம் பயம். அதனால் நீங்கள் வந்து ஒரு இதை அனுப்பிச்சி நீங்கள் அதாவது இந்த விருந்து செட்டியார் என்ன பண்ணுவார்னா முக்கால்வாசி காலம் அவர் அங்கேயே மடத்துலேயே காஞ்சி மடத்துலேயே அப்படியே போயிட்டே இருக்குமா, அப்படியே ஓடின்னு இருக்கும். அப்போ வந்து செட்டியார் வந்து பையனை எப்படி அட்மிஷன் பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு தடவை வந்து இந்த இவர் வந்து மேட்டூர் சுவாமிகள்னு உண்டாச்சு. அவரே வந்து அங்கே அப்போது சன்னியாசம் வாங்கிட்டாரா இல்லையான்னு தெரில. அவரே இந்த செட்டியார்கிட்ட சொல்லியிருக்காராம், நீ எப்போ பார்த்தாலும் இங்கே மடத்துலேயே இருக்கியே அப்படின்னா உன் பிள்ளைய வந்து காலேஜெல்லாம் யார் சேர்ப்பான்னு கேட்டிருக்காரு செட்டியாரை. நான் அதை யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இன்னும் அந்த புத்தி போகலை. பெரியவா மேலே புத்தி வந்தால் வேறு எந்த புத்தியும் போகாது. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. மேட்டூர் சாமி சொல்லியிருக்காரு, என்னுடைய பிரதர் வந்து நாராயணன்
அவர் வந்து செட்டிநாடு சிமெண்ட்டில் நல்ல வேலையில் இருக்கார் போஸ்ட்டில். நான் அவரை போய் நீ பாரு, நானும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கில் அவங்க பையனை சேர்த்துரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த ஏற்பாடெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் மேட்டூர் சுவாமிகள். இவர் வந்து இப்படி இவாளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா அது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? போய் அவர் போய் எங்கே சொல்லலை. சுவாமிகள் வந்து மேட்டூர் சுவாமிகள் பெரியவா கிட்ட போய் நான் அவனுக்கு இன்ஜினியரிங் அவனுக்கு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் என்னோடய பிரதர் மூலமான அவரும் சொல்லிக்கல. செட்டியாரும் இதை பற்றி பேசலை. செட்டியார் இதை பற்றி கவலையே படல, பையன் எங்கே சேர போகிறான் என்னன்னு. பெரியவா வந்து ஒரு நாள் பார்த்தார், இவருக்கு இவாளுக்கோ இது இல்லை, இன்ஜினியரிங் சேர்க்குறோன்னா பணம் இவாளுக்கு இல்லை, அது மெடிக்கல் சேரணும்னா இன்ஜினியரிங்னா அப்படியே சேர்ந்துக்கிட்டோம். இன்னும் பெரியவா வந்து அந்த பையனோட கனவில் போயிட்டாரான். அந்த பையனோட கனவில் போய் பெரியவா சொல்லியிருக்கார், நீ என்னை பார்க்கவா, மடத்தில் இருக்கேன், நீ இன்றைக்கி வா என்ன அப்படின்னு சொல்லிட்டார் வெடிக்கிறதால. அந்த பையன் வீட்டில் வந்து யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லி அவனே தனியாக எல்லா இடத்துக்கும் போவானான். அவன் பாட்டு குளித்தான், கார்த்தால கிளம்பி நேராக மடத்துக்கு போயிட்டான் போல இருக்கு, பஸ் ஏறி. பெரியவா அந்த பெரியவா வந்து சொன்னபோது எப்படி கனவில் இருந்தார் அப்படின்னா, ஒரு இது மேலே ஒரு மேடையாக ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்காராம். தலைமையில் நிறைய மல்லிப்பூ இருக்கான் தலைமையிலேயே. அதை எடுத்து கையில் கொடுக்குறாராம் அந்த பையனுக்கு. கையில் குங்குமத்தை அள்ளி போடுறாராம். மடத்துக்கு வா அப்படின்ட்டுருக்காரு. இப்போ நேராக போனால் அதே மாதிரி தான் பெரியவா உட்காந்துட்டுருக்காராம். தலைமையில் சிரசு மேலே எக்கச்சக்கமாக மல்லிப்பூ. இந்த பையன்கிட்ட போனோடனே அந்த பையன் நமஸ்காரம் பண்ணோடனே அவங்ககிட்ட பூவை கொடுத்து குங்குமத்தை போட்டு, நீ வந்து மெடிக்கலில் சேராத, இன்ஜினியரிங்கில் சேர்ந்துக்கோ அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டான், எனக்கு வந்து இன்ஜினியரிங் போகிறோம், மெடிக்கல் வேண்டாம். ஏன்டா இப்படி திடீர்னு மாறிட்ட அப்படின்னா சொல்லிட்டா. பெரியவா வந்து கனால் வந்து என்னை கூப்பிட்டா வாடா அப்படின்னு. நேராக போனேன், நேராக சொல்லிட்டா. இப்போ பெரியவாளுக்கு எப்படி தெரியும் இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல்? அந்த பையன் வந்து மெடிக்கல் சேரணுன்னு தான் இருக்கான். ஆனால் இன்ஜினியரிங் சேர்ந்தால் ஓரளவுக்கு போகிறோம், டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவர் இருக்கார், அந்த இவர் அந்த சுவாமிகளோட மேட்டூர் சுவாமிகளோட பிரதர், அவரை வச்சு சேர்த்து விட்டுடலாம், சிம்பிளாக முடிஞ்சு போய்டும்னு பெரியவாளுக்கு தெரியும். நான் பார்த்தார், கனால போய் சொல்லிட்டார், அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டார். இவளை கூப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆவா, பையன் தானே மெடிக்கல்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் பையனை கூப்பிட்டு பையனோட மனசை மாற்றிட்டார். பையன் சரின்ட்டான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் தான் சேர்ந்துருக்கானா அப்படிங்கிறதுனா, பெரியவா வந்து மெடிக்கலில் சேராத இன்ஜினியரிங்கில் சேர்ந்துக்கோன்னா பெரியவா இப்போ ஏற்பட்ட பரமேஸ்வரனாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத அந்த ராமநாதன் செட்டியார் சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.